கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு, ஐயோ நான் பாவமே செய்யலைப்பா, நான் ரொம்ப நல்லவன்ப்பா, எனக்கு எந்த பாவமே வராது, நான் பாட்டுக்கு நான் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் அப்படின்றது. சின்ன பாவம் செஞ்சாலும் பெரிய பாவம் செஞ்சாலும் ஒன்று தான் அப்படின்றது ஒரு ஞானி கூறுறார். ஒரு ஞானியிடம் 2 பேர் வந்தன. ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன் ஐயா, என் மனம் தினமும் அதை நினைத்து துடிக்கிறது. நான் செய்த பாவத்துக்கு ஏதாவது தீர்ப்பு உண்டா, அதுக்கு ஒரு மீட்சி உண்டா அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தவன் சொல்கிறான், ஞானியிடம் சொன்னார், நான் இவர் அளவுக்கு பெரிய பாவமெல்லாம் செய்யவில்லை, எதுவுமே செய்யவில்லை. சின்ன சின்ன பொய்கள், சிறு சிறு ஏமாற்றங்கள், இப்படி தான் நான் நிறைய செய்து உள்ளேன். தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்னன்னா, கொலை கொள்ளை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும், அது பெரிய பாவம்னு நினைக்கிறோம். மற்றபடி சின்ன பொய் புரட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறது நம்ம அது பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு காசி பேச்சு எல்லாமே அதெல்லாம் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வரணும். இதை கேட்ட ஞானி சிரித்தார். முதல் ஆளிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றாராம். இரண்டாமிடம், நீ போய் இந்த கோணி நிறைய சிறிய கற்களை பொறுக்கிட்டு வா. இருவரும் அவ்வாறு செய்தனர். முதலாமவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான். அடுத்தவன் கோணி நிறைய சிறு சிறு கற்களை பொறுக்கி வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திருப்பி வைத்து விடுங்கள் என்றாராம். உடனே முதலாமவள் பாறையை எடுத்துக்கொண்டு போய் எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினான். இரண்டாமவன் தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அந்தந்த இடத்துல வைக்க முடியும், நான் எங்கெங்கேயோ இருந்து பொறுக்கிட்டு வந்தேன் அப்படின்றான். ஞானி சொன்னார், முடியாதல்லவா, அவன் பெரிய தவறு செய்தான், அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சியை கேட்கிறான். அதுக்கு மீட்பு என்னன்னு கேட்குறான். நீ சின்னதாக 1000 தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன், யாரெல்லாம் உன்னால் பாதிக்கப்பட்டவர்களோ அப்படின்னு சொல்கிறாரு என்பது கூட உனக்கு நினைவு இருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்கு தான் மீட்சி என்பது அதிலிருந்து மீட்பு என்பது மிக கடினம். அதான் சொல்கிறாங்க சிறுதுளி பெருவெள்ளம். யோசிச்சு பாருங்கள், நம்மளே ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம், ஒன்று செஞ்சுருப்போம், அவளை பற்றி இதை பண்ணியிருப்போம், அன்வான்ட் டாக்கிங் பேசியிருப்போம், அதை காசி பேசியிருப்போம், எவ்வளவோ எல்லாருமே பேசுகிறது தான். பாரு, அவளுக்கு வந்த வாழ்வு என்ன, இவளுக்கு வந்த வாழ்வு என்ன, ஐயோ உன் வாழ்க்கை நீ வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கை, நான் வாழ்கிறது இந்த வாழ்க்கை அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி பாவங்கள் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக சேர்ந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஆகிடும். பெருசு ஒரே முட்டாக செஞ்சுட்டு அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுருவாங்க. இப்போ எல்லா இதுலேயுமே இப்போ உண்டு பாவ மன்னிப்பு. நம்ம மனம் வருந்தி நம்ம யார்கிட்டையாவது பாவம் கேட்டோன்னா அதுக்கு மன்னிப்பு கட்டாயம் உண்டு. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்